ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போகன்வில்லா பிளான்ஸ் கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கு. இந்த 1 மந்த் தான் ஆச்சு. எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவர் எடுக்கும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுருங்க. நீங்கள் எந்த கவர் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் பிளான்ஸ் கட்டிங் போட்டு வளர்க்கணும், எந்த கவர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இதில் வாட்டரிங் ஓவராக அதிகமாகும் போது நமக்கு மண்ணுக்கு விட எக்ஸஸ் இருக்க வாட்டர் வந்து வெளியே வந்துடும். இல்லைன்னா மண்ணுக்குள்ள இது என்ன ஆகும், தண்ணி நிற்கும் போது என்னென்னா பிளான்ஸ் அழுகிடும். ஆகவே என்ன பண்ணுறீங்க, 2 ஹோல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் 2 பக்கமும் இருக்கு. ஹோல்ஸ் போட்டிங்கன்னா மண்ணு போட்டு வாட்டரிங் பண்ணும்போது இல்லை மழை பெஞ்சாலும் அதிகமாக உள்ள வாட்டர் வந்து இந்த பக்கமாக வெளியே வந்துடும். அப்போ பிளான்ஸ் அழுகாது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டு 1 மந்த் தான் கட்டிங் ஆச்சு. இதில் எத்தனை கிளைகள் எத்தனை பிரான்ச் வந்திருக்கு பாருங்க. இதே அளவு தான். செம்மண் எரு கலவை எடுத்துக்கோங்க. மணல் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேறு ஒன்றுமே சேர்க்க வேணாம். செம்மண், மணல், எரு. மணல் வந்து 2 பங்கு, செம்மண் 1 பங்கு, எரு 1 பங்கு. பெரும்பாலும் நீ கட்டிங்ஸ் ரோஜா போடும்போது தான் செம்மண் நிறைய தேவை. மற்ற கட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மணல் நிறையா இருக்கணும், ரூட் ஃப்ரீயாக ஃபார்ம் ஆகும். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எப்படி காமி 1 மந்த் தான் ஆச்சு போகன்வில்லா. இங்கே பாருங்க, சுமார் 600 கட்டிங்ஸ் போட்டிருக்கு. 1 மந்த்தில் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. நீங்கள் 5 இன்ச்சு கட்டிங்ஸ் தேர்வு எடுங்க. கொஞ்சம் திக்கான கட்டிங்ஸாக எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, நான் எடுத்துருக்க திக்கா 1 மந்த்துக்குள்ளே எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு பாருங்க. இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன், ரூட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ரூட் வந்திருக்கு. ஒன்றும் மருந்து எதுவுமே தட வேண்டாம். பூஞ்சானி கொல்லி மருந்து இருந்தால் தடவுங்க. இல்லைன்னா இஞ்சி இல்லை ஆலோவேரா, பூண்டு ஏதாவது இருந்தால் கூட பேஸ்ட் பண்ணி லைட்டாக தடவிட்டுனா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. அப்போ நான் வச்ச 600 கட்டிங்ஸ் வச்சேன், 600மே வந்துச்சு. எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. பூஞ்சான கொல்லி இருந்ததுன்னா பண்ணுறேனுங்க. அப்படி பூஞ்சான கொல்லி இல்லைன்னா இஞ்சி இல்லை பூண்டு இல்லை ஆலோவேரா ஏதாவது ஒன்று கீழே தடவிட்டோம்னா ஒரு 1/2 hour வச்சுட்டு மண்ணுக்குள்ளே சொல்லி வச்சுருங்க. செம்மண், எரு, மணல் கலந்த கலவை வச்சுட்டு ஷேடில் வைங்க. 1 மந்த்துக்குள்ள 10 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ க்ரோத் வந்துடும். இந்த ரூட் ஃபார்ம் ஆகும். 10 டேஸ்க்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகிடும். சின்ன சின்ன ரூட் தான் வந்திருக்கு. மறுபடியும் காமிக்கிற பாருங்க, ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க. இது எல்லாம் தான் ரூட். இது மூலமாக வாட் சர்க்கிள், ஃபுட் சர்க்கிள்ஸ் எல்லாம் நடக்கும். இந்த பாருங்க, பூஞ்சான கொல்லி தடவை பச்சை கலரில் இருக்கு பாருங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தடவலாம். இல்லைன்னா ஆலோவேரா எடுத்து லைட்டாக ஜெல்லு மாதிரி அமைப்பில் தடவிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு மண்ணுக்குள்ளே சொல்லி வச்சுருங்க. 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் எத்தனை கட்டிங்ஸ் போட்டாலும் வந்துடும். டெய்லி வாட்டரிங் பண்ணுங்க. தேவையான அளவு டெய்லி வாட்டரிங் பண்ணுங்க. செமி ஷேடில் வைங்க. 1 மந்த்துக்குள்ளே நமக்கு ஃபுல் ஃபார்ம் ஆகி ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு இந்த மாதிரி நல்ல குரோத் வந்துடும். அடுத்த மாதத்தில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நன்றி, வணக்கம். இது பிளான்ஸ் இதே மாதிரி தூக்கி உள்ளே வச்சு நல்லா சாயில் வச்சு டைட் பண்ணி நான் வச்சுறேன். இது மறுபடியும் ஒரு 4 நாளைக்குள்ளே இந்த இலைகள் வாட ஆரம்பிக்கும். ஒரு 4 நாளில் மறுபடியும் நிமிர்ந்து நிற்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.